நல்லா காரசாரமான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா 200 மில்லி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதுவும் கொதிச்சதுக்கப்புறமா நான் 3/4 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணது போட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மீன் டைமில் இன்னொரு ஃப்ரைங் பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு 200 கிராம் பூண்டு, தோல் உரிச்சது சின்ன பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டியான தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி. சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.